குருபியோ நமக. காஸ்மிக் கனெக்ஷன்லேருந்து ஜெயலக்ஷ்மி ஸ்ரீராம். நம்ம சனி பயிற்சியை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். ராகு கேத்து பயிற்சி பற்றிய நிகழ்ச்சிகளை பார்த்து விட்டோம். இப்பொழுது குரு பெயர்ச்சி, அதை பற்றிய நிகழ்ச்சிகளை பார்க்கலாம். குரு பெயர்ச்சி என்பது இந்த மே மாதம் 2025 வருடம் 15ஆம் தேதி நடக்கவிருக்கிறது. முழுமையான சுபகிரகமான குரு மே மாதம் 15ஆம் தேதி பெயர்ச்சி அடைந்து இவர் ரிஷப ராசி விட்டு மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். 2026 வருடம் மே மாதம் வரை இவர் மிதுன ராசியில் இருப்பார். இவர் கேந்திர குருவாக வருகிறார். மிதுனம் என்பது ஒரு காற்று ராசி. இந்த பெயர்ச்சி மூலம் ரிஷபம், சிம்மம், துலாம், தனுஷ், கும்ப ராசிக்காரர்களுக்கு குருபலம் ஏற்படும். இந்த பெயர்ச்சிக்கு பின் அக்டோபர் 18ஆம் தேதி அதிசார பெயர்ச்சியாகி மிதுனத்தில் இருந்து கடகத்திற்கு போகிறார். அதிசாரம்னா என்னென்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். இருக்கிற இடத்துல இருந்து நியாயமான பீரியடை தாண்டி வேகமாக செல்வது அதிசாரம். அதற்கு பிறகு இவர் நவம்பர் 11ஆம் தேதி பின்னோக்கி நகர்ந்து மீண்டும் மிதுனத்திற்கே போகிறார். இந்த பெயர்ச்சி மூலம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்க்கலாம். பொதுவாக கோச்சாரத்தில் நடக்கும் கிரக பயிற்சிகள் மூலம் கணிக்கப்படும் பலன்கள் ஓரளவுதான் தெளிவை கொடுக்கும். காரணம், தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கும் கிரக நிலைகள், தசா காலங்கள், தசா புக்தி, அந்தரம், ஜனன ஜாதகத்திலே குருவின் நிலை, குருவுடன் சேர்ந்திருக்கும் மற்ற கிரகங்கள் யார் போன்ற பல நிலைகளை பொறுத்துதான் துல்லியமான பலன்களை கூற முடியும். பொதுவாகவே ஒரு அசுப கிரகத்தின் மீது குரு சென்று அமரும் பொழுது அந்த அசுப கிரகம் தன்னுடைய தன்மையை இழந்து நல்ல பலன்களையே கொடுக்கும். அது சுப பலனாக குரு அதை மாற்றிவிடும். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் இந்த விஷயங்களை மனதில் கொண்டு அதன் பிறகு உங்கள் ராசி பலன்களை தெரிந்து கொண்டால் உங்கள் மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். இனி ஒவ்வொரு ராசியும் இந்த குரு பெயர்ச்சியால் என்ன விதமான பலன்களை அடையப் போகிறது என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். முக்கியமாக இந்த 2025 எல்லா வருட கிரகங்களும் பெயர்ச்சி அடைவதால் கோச்சாரத்தில் சனியின் நிலை, ராகு கேத்துவின் நிலை மற்றும் குருவின் நிலை மூன்றையும் மனதில் கொண்டு மட்டும்தான் நாம் சுய ஜாதகத்தை ஆராய வேண்டும். அதுதான் சரியான முறை. இதன் மூலம்தான் உங்களுக்கு துல்லியமான பலன்களை தெரிந்து கொள்ள முடியும். ஒரு குரு பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, ஒரு ராகு கேத்து பயிற்சியை மட்டுமே வைத்துக்கொண்டோ, அல்லது ஒரு சனி பயிற்சியை மட்டுமோ வைத்துக்கொண்டோ பலன்களை கூறுவது சரியாகாது. அந்த ஜாதகருக்கு இந்த 4 கிரகங்களும் கோச்சாரத்திலே எங்கு அமர்ந்திருக்கின்றது, யாரை பார்க்கிறது, யாரால் பார்க்கப்படுகிறது, யாருடன் சேர்ந்திருக்கின்றது போன்ற பல விஷயங்களை மனதிலே வைத்து கொண்டுதான் ஒருவருக்கு நம்மால் சரியான பலாபலன்களை கூற முடியும். கடகராசிக்காரர்களே, இந்த குரு பயிற்சியின் மூலமாக குரு பகவான் உங்களுடைய அயன சயன யோக போகஸ்தானத்திற்கு வருகிறார். உங்களுக்கு நிம்மதியான உறக்கம் கெடும், முக்தி, ஆலய வழிபாடு போன்றவற்றிலே ஈடுபாடு ஏற்படும், சுப விரயங்கள் செய்வீர்கள். இதுவரை நடக்காத விஷயங்கள் எல்லாம் நடக்கும். நம்மால் முடியாது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கைகூடும். சில முதலீடுகள் செய்ய தொடங்குவீர்கள். கணவன் மனைவிக்குள் இருக்கும் உறவு சிக்கல்கள் இப்பொழுது சற்று தெளிவடையும். இந்த குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக உங்கள் சுகஸ்தானத்தை பார்க்கிறார். இதன் மூலமாக நீங்கள் வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்றவற்றை வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். உங்கள் தாயாரின் உடல்நிலையில் சற்று அதிக கவனம் தேவை. குரு உங்களுக்கு நல்ல வசதி வாய்ப்புகளை கொடுப்பார். இதுவரை உடல் நலக்குறைவால் பாதிக்கப்பட்டு வந்த உங்கள் தாய் குரு பார்வை மூலமாக நலமடைவார்கள். சரியான வைத்தியத்தை மேற்கொள்ளும்படியான ஒரு மனோநிலையை உங்களுக்கு கொடுப்பார்கள். நிலப்புலன்கள், வீடு, வண்டி, சொத்து போன்றவற்றை வாங்க ஆரம்பிப்பீர்கள். உத்தியோக உயர்வு எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். இதே குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்கள் 6ஆம் இடத்தை பார்க்க போகிறார். இதுவரை வயிறு, லிவர், கிட்னியில் பிரச்சனைகள் இருந்து வந்தால் அது சரியாகும். கடன், நோய் எல்லாமே தீரும். கடன் எல்லாமே உங்களுக்கு வசூலாகிவிடும்.
எதிரிகள் எல்லோருமே முறியடிக்கப்படுவார்கள். அடுத்து குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக உங்கள் அஷ்டமஸ்தானத்தை பார்க்க போகிறார். மாங்கல்ய ஸ்தானமான இந்த 8ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் மாங்கல்ய தீர்க்கம் ஏற்படும். வாத நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சர்க்கரை நோயால் சிலர் காலுக்கு பாதிப்புகள் ஏற்படும். உங்களுக்கு சனி 8லிருந்து 9ஆம் ஸ்தானத்திற்கு சென்று வருவதால் சனியின் எந்த தொந்தரவும் உங்களுக்கு இனி இல்லை. வாத நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. சர்க்கரை நோயினால் சிலருக்கு கால்கள் பாதிப்படையலாம். குரு உச்சமடைவது கடகத்தில்தான். உங்களுக்கு சனி 8லிருந்து 9ஆம் ஸ்தானத்திற்கு சென்று விடுவதால் சனியினால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் அதிகமாக நீங்கள் உடல் உழைப்பை கொடுக்க வேண்டிய நேரம் இது. புத்தியும் சக்தியும் அதிகமாக செலவாகும். சுருக்கமாக சொன்னால், இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள், அவமானங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்ய போகிறார் இந்த குரு பகவான். கூடிய விரைவிலே நாம் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.